ஐயோ என்னங்க நம்ம விஜய்க்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்மதா வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு சீர்வரிசை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு சீர் வந்து செய்ய வராரு. வரப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதா ஆண்டி வந்து அதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, எங்கள் குமரன் மாப்பிள்ளை வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவார், எங்கள் மதனியே போதும், அவங்க வந்து சீர் செய்ய வந்துட்டாங்க, நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து நம்ம இவரை பேசிட்டாங்க. சாரதா ஆண்டி வந்து நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அப்புறம் பாட்டியும் தாத்தாவும் வந்து என்னம்மா சாரதா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, காலம் வந்து ஒரு நாளைக்கு பதில் சொல்லு விஜய், நீ எதுவும் டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் வந்து சும்மா இல்லாமல் ஒரு மாதிரி கோவத்தில் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து காவேரி தான், நானும் இவங்க மாப்பிள்ளை தான், ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வந்தால் உடனே இவங்க வந்து நிறுத்துங்க அப்படின்னு பாட்டி வந்து நிறுத்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பாட்டியில் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க, ஒரு காலம் வந்து பதில் சொல்லுவீங்க, அதை பற்றியெல்லாம் யோசிக்காத விஜய், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்க சாரதா ஆண்டி, நாங்களாம் வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணோம், யார் பிரச்சனை பண்ணாலும் உங்களுக்கு தெரியாதுங்களா, நீங்கள் என்ன இப்படி ஏற்கனவே வந்துட்டு மன கஷ்டத்தில் இருக்கு, நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் தான், நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டியும் தாத்தாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. விஜயும் கிளம்பிட்டாரு. என்ன இவங்க இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அவங்க அம்மா கேட்குறாங்க. இவங்க இங்கே தாம்மா இருக்காங்க, இங்கே தான் கூடியிருக்காங்க. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் கேட்டுட்ருக்காங்க. குமரன் வந்து சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, எல்லாமே வந்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காவேரி பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த சீர்லாம் இருக்கு இல்லையா, அந்த சீரில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதாவது விஜய்க்காக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நம்ம விஜய் வந்து காவேரி வீட்டை விட்டு போகிறதா இல்லை, பாட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சொல்லிட்டே இருக்காங்க, விஜய் நீங்கள் இருந்து உன்னோட மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு நீ வந்து நம்ம வீட்டிலே இருக்கலாம், உன்னோட லவ் வந்து நீங்கள் இங்கே இருந்து தான் புரிய வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து இல்லை பாட்டி, எனக்கு வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு இப்போ மரியாதை தேவையில்லை, எனக்கு வந்து புரிய வைக்கணும்னு தான் தோணுது, நான் அவங்களுக்காக வந்து மாறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், நானாகவே இருந்து சாரதா ஆண்டி வந்து நான் வந்துட்டு இது பண்ணணும், அதாவது இந்த சாரதா ஆண்டி வந்து என்னை ஏற்றுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ போய் கொண்டு போன சீரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே குறை இருக்காது, கண்டிப்பாக வந்து சாரதா ஆண்டி ஒரு நாள் வந்து கண்டிப்பாக என்னை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட கிராமத்தானுங்க மாதிரி வந்துட்டு வாயில் வேட்டி கட்டிக்கிட்டு வாயில் வேட்டி கழிச்சிட்டு நீ வந்து டான்ஸ் ஆட்டி போயிட்டுருக்க, இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா இப்படி பட்டோனே நீயே வந்து பார்த்தியில்ல விஜய், வந்து கிராமத்தானுங்க மாதிரி வந்து வாயில் வந்துட்டு வேட்டையை கடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்க, இதுவும் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை தாத்தா, நான் வந்து கிராமத்தானுங்க வந்து கிராமத்தில் இருக்கிற வில்லேஜ் பீப்புளெலாம் எப்படி வந்து டான்ஸ் ஆடணும்னு பார்த்து தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், இதே வந்துட்டு குமரன் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து சாரதா ஆண்டி ரொம்ப ஹாப்பியாக வந்து பெருமையாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் அப்படிலாம் என்னை மட்டும் வந்து இப்படி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் விஜய் நானும் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஏற்றுக்கலை, ஸோ நீ இங்கே இருக்கிறதோட அங்கே இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்கிறாரு. ஆனால் வந்து என்னென்னா தாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, விஜய் வந்து பண்ணுறது கொஞ்சம் அவருக்கு ரைட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் பாட்டி அப்படி கிடையாது, இப்போ விஜய் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. அன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப பேசிட்டாங்க, ஃபங்க்ஷன்றதுனால வந்துட்டு எதுனா வந்துட்டு நான் எதாவது பண்ணியிருப்பேன், நானும் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். பாட்டி விடுங்க பாட்டி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ விஜய் வந்து எப்படியாவது வந்து காவேரியோட ஃபேமிலியில் இன்டர் ஆயிரணும்னு பார்த்துட்ருக்காங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் விஜய் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து சீர் எடுத்துகிட்டு போனேன், காவேரி கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக பிடிக்காம தான் இருக்காது, காவேரி வந்து எவ்வளோ மனசுக்குள்ள வந்து சந்தோஷப்பட்டால் எனக்கு நல்லா தெரியும், அது உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அமைதியாக பார்த்துட்ருக்கு. அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்மதா வந்துட்டு அவங்க குமரன் அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, குமரன் எடுத்த ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்காங்க. அடுத்து என்னென்னா வந்துட்டு என் தம்பி இல்லாத ஒரு குறைய வந்து என் மகன் வந்து தீர்த்துட்டான், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மதனி, தம்பி வந்து ஒவ்வொன்றும் பார்த்து நல்லா செஞ்சிச்சு, குமரன் தம்பிக்கு நாங்கள் ரொம்ப வந்து கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் குமரன் வந்து என்ன சொல்கிறாரு, அத்தை என்னத்தை பிரித்து பேசுகிறீங்க, நம்மளாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீவனும் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு அமைதியை கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமா காவேரியோட மேட்டர் தெரிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஆண்டி வந்து அந்த குமரன் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன மாட்டி அவங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க, என்ன இச்சு இப்படி ஒரு பிள்ளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே காவேரி டென்ஷன் ஆகிட்டாங்க, அத்தை என்ன எந்த வேணாலும் பேசுங்க, ஆனால் விஜய் வந்து எதுவும் பேசாதீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நான் உடனே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போனாங்க. எல்லாருமே சேர்த்து தடுத்து நிறுத்திட்டாங்க. தடுத்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட போய் அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. குமரன் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாட்ட வந்து உட்காந்து பேசுகிறாங்க. பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு பாட்டி எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கங்கா கட்டினால பொறுப்பாக இல்லை, அவனுக்கு ஏஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு எபிசோடு வந்துட்டு இப்படி இதுலேயும் முடிஞ்சிச்சு காய்ஸ். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விஜயும் காவேரி ஒன்று சேருவாங்களா இல்லையான்றது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க காய்ஸ், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா. ஓகே கைஸ், லவ் யூ, பாய்.